புதுச்சேரியில் சுற்றுலா பயணி போல விடுதியில் அறையெடுத்து தங்கி திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுபான கடையில் பதற்றமின்றி கட்டுக்கட்டாக பணத்தை அள்ளிய சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது. வெளியூர் சென்று திருடும் புத்திசாலி திருடர்கள் சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார் புதுச்சேரி சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் உள்ள மதுபான கடையில் கேஷியராக வேலை பார்த்து வருகிறார். கடந்த 7ஆம் தேதி இரவு வழக்கம் போல் பணத்தை கல்லாப்பெட்டியில் வைத்துவிட்டு கடையை பூட்டிச் சென்றார். மறுநாள் காலை கடையை திறக்க வந்தபோது ஷட்டரின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு கல்லாப்பெட்டியில் இருந்த 1 லட்சம் ரூபாய் திருடப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். திருட்டு குறித்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் அவர் புகார் அளிக்க நேரில் வந்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது மதுபான கடை மட்டுமல்லாது அருகே பாரதி வீதியில் 2 பெட்டிக்கடைகள் உட்பட 5க்கும் மேற்பட்ட கடைகளில் ஷட்டரை உடைத்து திருட்டு முயற்சி நடந்திருப்பது தெரிய வந்தது. அனைத்து கடைகளிலும் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தபோது 2 திருடர்களின் அடையாளம் தெரிய வந்தது. சிசிடிவி கேமரா இருப்பதை பார்த்து மங்கி குல்லா போட்டுக்கொண்டு கல்லாப்பெட்டியில் இருந்து பணத்தை எடுப்பது கேமராவில் பதிவாகியிருந்தது. இந்த காட்சிகளை தமிழக போலீசாருக்கு அனுப்பி வைத்த நிலையில் இந்த பாணியில் திருடும் 2 விவரங்களை திருச்சி போலீசார் கொடுத்துள்ளனர். உடனே புதுச்சேரி போலீசார் திருச்சி விரைந்து சென்று அங்கே பதுங்கியிருந்த திருச்சி சத்தியமூர்த்தி நகரைச் சேர்ந்த சச்சின் என்கிற சஞ்சய், அவருடன் திருட வந்த 2 சிறுவர்கள் என 3 பேரை பிடித்தனர். பிடிபட்ட நபர்களிடம் இருந்து 57,000 ரூபாய் பணம் மற்றும் விலை உயர்ந்த செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட 3 பேரையும் புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். இதில் அவர்கள் 3 பேர் மீது திருச்சி, ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட தமிழக பகுதிகளில் பல்வேறு திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. இவர்கள் வெளியூர்களுக்கு சுற்றுலா பயணிகள் போல சென்று விடுதியில் அறையெடுத்து தங்கி திருட வேண்டிய இடங்களை நோட்டமிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். புதுச்சேரிக்கும் சுற்றுலா பயணி போல வந்து திருடியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சச்சினை காலாப்பட்டு சிறையிலும் மற்ற 2 சிறுவர்களை அரியாங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். திருட்டு நடந்த 24 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்த போலீசாரை அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர்.